Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஃபுல் போர்ஷனுக்கான இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்க. ஸோ ஃபுல் போர்ஷனுக்கு நான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு எல்லா சாப்டருக்குமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் சொல்லிடுறேன். இதை ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ல நீங்க 7 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின்ஸை ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.12, 1.23, 1.24, 1.27, 1.28, 1.29, 1.30, 1.37, 1.39, 1.40 எக்ஸாம்பிள். இந்த எக்ஸசைஸ்ல 1.2ல தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன், 1.3ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன், செகண்ட் சம் தேர்ட் சம், தென் 1.4ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன் தேர்ட் சம், தென் 1.5ல ஃபர்ஸ்ட் சம்ல second subdivision, second sum, third sum, fourth sum, then 1.6 la second sum, third sum, and 1.7 la second sum, third sum. சரியா? இது first chapter la. The second chapter la example 2.8, 2.14, 2.15, 2.27, 2.34, 2.35 போக நமக்கு 2.36, அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸில் 2.4ல சிக்ஸ்த்து சம், செவன்த்து சம், 2.5ல செவன்த்து சம், 2.6ல செகண்ட் சம், 2.7ல தேர்டு சம், ஃபிஃப்த்து சம், சிக்ஸ்த்து சம், then 2.8ல fourth sum, fifth sum, sixth sum. சரியா? செகண்ட் சாப்டர்ல. then third chapterல example 3.5, 3.6, 3.15, 3.20, 3.21, 3.28. எக்ஸசைஸ்ல 3.1ல 8th sum, 9th sum, 10th sum, 3.3ல 4th sum, 5th sum, 3.4ல அந்த ரெண்டு சம் இருக்குது, ஃபுல்லா பார்த்துக்கிறங்க. 3.5ல 5th sumல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 6th sum, 7th sum. 4th chapterல எக்ஸாம்பிள் 4.7, 4.10, 4.11, 4.20, 4.21, 4.22, 4.23 and 4.28. எக்ஸசைஸ்ல எக்ஸசைஸ் 4.1ல 6th sum, 7th sum, 4.3ல 4th sumல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், 4.4ல செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 4.4. இதுலேருந்து நமக்கு 4.5, இதில் 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த சம்லேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரி, அந்த எக்ஸசைஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் நோட் பண்ணிக்கிறங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதை தாண்டி நமக்கு வேற 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. சரியா? ஓகே, தென் 5th சாப்டர் பார்க்கலாம். சாப்டர் 5ல எக்ஸாம்பிள் 5.10, 5.21, 5.23, 5.26, 5.31, 5.32, 5.38
and 5.39. எக்ஸசைஸில் 5.1ல் 6th சம், 5.2ல் 4th சம்மில் 4th சப்டிவிஷனும் 5th சப்டிவிஷனும், தென் 8th சம்மில் 5th சப்டிவிஷனும் 6th சப்டிவிஷனும், 5.4ல் 3rd சம். இந்த 5.5 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து நம்ம கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சம்ல இருந்து 9th சம் வரைக்கும். 6th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 6.3, 6.7, 6.16, 6.22, 6.23, 6.33, 6.43, 6.44, 6.54. எக்ஸசைஸில் 6.1ல் 9th சம் 10th சம், 6.3ல் 4th சம், 6.7 ஃபுல், அதில் ஒரு 7 சம் இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துக்கிறங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6.9ல் 7th சம். 7th சாப்டரில் எக்ஸாம்பிள் 7.9, 7.10, 7.14, 7.15, 7.17, 7.18, 7.43, 7.44, 7.45, 7.48, 7.59, 7.60, 7.61, 7.62, 7.63 and 7.65. எக்ஸசைஸில் 7.1ல் 1, 2, 3, 8, 9, 10. 7.2ல் 6, 8, 9, 10. Then 7.6ல் 1, 2. 7.7ல் 1, 2, 3. 7.8ல் 7, 8, 9, 10, 11, 12. 7.9 ஃபுல். இதில் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சரியா? 7th சாப்டரில். 8th சாப்டரில் எக்ஸாம்பிள் 8.14, 8.20, 8.22. இந்த 3 எக்ஸாம்பிள் மட்டும். எக்ஸசைஸ் 8.2ல் 10th சம் 11th சம், 8.4ல் 2nd சம் 6th சம் 7th சம் 9th சம், 8.6 ஃபுல்லு, 8.7ல் 2nd சம் 4th சம் 5th சம் அண்டு 6th சம். சரியா? இது சாப்டர் 5ல இருந்து சாப்டர் 8 வரைக்கும் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கிறீங்க. இதுதான் நம்ம கேட்பாங்க இந்த சாப்டர்ஸ்ல இருந்து. இதை தாண்டி நமக்கு கேட்க போறது இல்லை. ஸோ நான் என்னென்ன சம்ஸ் வரணும் அது எல்லாத்தையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் பார்க்கலாம். சாப்டர் 9 எக்ஸாம்பிள் 9.16, 9.26, 9.27, 9.28, 9.29, 9.30, 9.49, 9.52, 9.59, the 9.61, 9.62, 9.63, 9.64, 9.68. எக்ஸசைஸில் 9.3ல் 2nd சம்மில் 8th சப்டிவிஷன், 9th சப்டிவிஷன், 10th சப்டிவிஷன். தென் 9.8ல் 1, 3, 4, 5, 6, 7, 9, 10. 9.9 ஃபுல்லு. ஓகேவா? 10th சாப்டரில் எக்ஸாம்பிள் 10.7, 10.11, 10.12, 10.17, 10.20, 20ல இருந்து 10.25 வரைக்கும், அப்புறம் 10.27, 10.29. எக்ஸசைஸில் 10.5ல் ஃபர்ஸ்ட் சம், 4th சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 2nd சப்டிவிஷன், 4th சப்டிவிஷன், 5th சப்டிவிஷன், 9th சப்டிவிஷன். 10.6ல் 5th சம், 7th சம், 8th சம்.
10.7ல 1 3 4 13 15. 10.8ல 1 2 6 7 8. 11th chapterல example 11.8 11.10 11.14 11.15 11.16 11.17 11.18 11.19 11.20 11.21 11.22. Exercise 11.2ல second sum, fourth sum, sixth sum. 11.3ல third sum, fourth sum, fifth sum. 11.4ல third sum, seventh sum. Then 11.5ல sixth sum, seventh sum, eighth sum, ninth sum. Last chapter, 12th chapterல example 12.7 12.9 12.10 and 12.19. Exercise 12.1ல 5th sum, 8th sum, 9th sum, 10th sum. சரியா? பார்த்துக்கிறங்க. இவ்வளோதான். ஸோ நம்ம ரொம்ப உங்களுக்கு செலக்டிவாக தான் கொடுத்துருக்கேன். இதில் எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. இதில் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 7 into 5 35 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் 12th மேத்ஸில் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன். சரியா? ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் எழுதிட்டு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில், நீங்கள் நம்ம சொன்ன கொஷின் வந்துச்சா இல்லையா. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.